உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். டெல்டா பகுதிகளுக்கு மழை அதிகமாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக போய் செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்குறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அரசு தயாராக. கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்ப இருக்கிறோம், என்ன அறிவுறுத்தி ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு என்னென்ன பேசணும் அப்படின்னு தீர்மானமே போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை வலியுறுத்தி பேச வேண்டியது நான் உத்தரவு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் பேசுவோம். அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சந்தித்ததாக சொல்கிறாங்க. டெல்டா பகுதிகளுக்கு மழை அதிகமாக வானிலை ஆய்வு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல அவசியமே இல்லை. ஓகே, அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் பெருமழை வருவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடிய சூழலில் மழையை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மழையை எதிர்கொள்வதற்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் எதனையும் எதிர்கொள்ள அரசு தயாராகவே இருக்கிறது என்றும் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.